Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா two poles of height a meters and b meters are p meters apart அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வரைக்கும் இது வரைக்கும் நம்ம என்னன்னு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். Two poles of height a meters and b meters. ஸோ ரெண்டு போல் இருக்கு. a meters and b meters are p meters apart அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? Prove that the height of the point of intersection of the lines joining the top of each pole of the foot of the opposite pole is given by a into b by a plus b meters. சரி, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு டூ போல்ஸ் வரைஞ்சுக்குவோம். சரிங்களா? ஸோ ரெண்டு போல் இருக்கு. இதுல வந்து ஒரு ஏ மீட்டர் உள்ள போலும் ஒரு பி மீட்டர் உள்ள போலும் வரைஞ்சிக்க சொல்றாங்க. சரிங்களா? ஸோ ஒரு ஏ மீட்டர் உள்ள போலும் பி மீட்டர் உள்ள போலும் வரைஞ்சிருக்கேன். இதுல வந்து சின்னதா இருக்கு பெருசா இருக்குன்னு இல்ல, ஆக்சுவலி வந்து சொல்லலை, எதுவுமே கொஸ்டின்ல வந்து சொல்லலை சின்னதா இருக்குமா பெருசா இருக்குமான்னா. அதனால நம்ம வந்து இப்படி வரைஞ்சிருக்கோம். டயக்ராம் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி. சரிங்களா? அதனால அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஏ மீட்டர் பி மீட்டருங்கள ஒரு ரெண்டு போல் இருக்கு. ஓகே, ஆர் பி மீட்டர்ஸ் அபார்ட் அப்படின்னா இந்த போலுக்கும் இந்த போலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பி மீட்டர்ஸ் தள்ளி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுதான் அதோட மீனிங். சரிங்களா? Next, prove that the height of the point of intersection of lines joining the top of each pole to the foot of the opposite pole அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது prove that height of the point of intersection. First, இந்த height of the முதல்ல விட்டுருங்க. என்னன்னா point of the intersection of the lines joining the top of each pole, அதாவது ஈச் போலோட டாப்பை வந்து ஆப்போசிட் போலோட ஃபூட்டோட ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஜாயின் பண்றதுனால ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வருதா, அதுதான் ப்ரூவ் தட் த ஹைட் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன்ஸ். அந்த ஹைட் சொல்றாங்க. சரிங்களா? ப்ரூவ் தட் த ஹைட் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன்ஸ் joining the top of each pole to the foot of the opposite pole is given by AB by A plus B meters. நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதாவது டு ப்ரூவ் என்ன நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா height is equal to AB by A plus B வருதுன்னு சொல்லுங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின். சரிங்களா? இப்போ நம்ம நேம்ஸ் எடுத்துக்கிறோம் இந்த டயக்ராமுக்கு. ஸோ ஆஸ் பர் த கொஸ்டின் வந்து சேம் நேமிங்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? நேமிங்ஸ் இப்போ எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. 1 2 3 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. இப்போ ஒரு இதுதான் நமக்கு தேவை இல்லையா? இந்த ஓஎல் தான் நமக்கு தேவை. ஸோ ஒரு குட்டி ட்ரையாங்கிளையும் நம்ம என்ன பண்ண போறோம், பெரிய ட்ரையாங்கிளோட கம்பேர் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏபியும் ஏபிசியும் எல்ஓசியும் எடுக்க போறோம். எல்ஓசி இந்த ட்ரையாங்கிள் எல்ஓசியும் ஏபிசியும் எடுக்க போறோம். இந்த குட்டி ட்ரையாங்கிளும் இந்த பெரிய ட்ரையாங்கிளும் எடுக்க போறோம். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் எல்ஓசி ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து எடுத்திருக்கேன். இப்ப இது ஏபிசி அண்ட் எல்ஓசின்னு பிரிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ இது பிரியறதுனால என்ன பண்றேன்னா இதுக்கு வந்து ஒரு நேமிங் வைக்கிறேன். இதுக்கு ஒரு நேமிங் நம்ம வச்சுக்கலாமா? ஸோ இதுக்கு நம்ம என்ன நேமிங் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஹைட் வந்து இந்த பி மீட்டர்ஸ், இந்த பிங்கிறத ரெண்டா பிரிக்கிறதுனால இதுக்கு ஒரு நேமிங் வச்சுக்கலாம். இதை இதுல இருந்து இது வரைக்கும் எக்ஸ், இதுல இருந்து இது வரைக்கும் ஒய்ன்னு வச்சுக்கலாம். அப்பதான் சப்ஸ்டியூட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் என்னது, இந்த பெரிய ட்ரையாங்கிளும் இந்த குட்டி ட்ரையாங்கிள் எடுத்துக்கேன். பெரிய ட்ரையாங்கிள் குட்டி ட்ரையாங்கிள்னாலே என்னன்னு புரிஞ்சிருக்கும், சிமிலாரிட்டி கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ இந்த ஏபிசி ட்ரையாங்கிள்லயும் எல்ஓசி ட்ரையாங்கிள்லயும் என்ன நமக்கு புரியுது அப்படின்னு பார்க்க போறோம். ஏபிசி எல்ஓசி. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த ஏபிசி ட்ரையாங்கிள்ல இது 90 டிகிரியா, ஆங்கிள் ஏ 90 டிகிரியா. இப்ப இது ஆங்கிள் ஏன்னு எழுத முடியாது. நம்ம எப்படி எழுதுவோம், ஏபிசினா அதாவது டயக்ராம் வந்து ஏபிசின்னு எடுத்திருக்கேன். அப்ப இந்த ஆங்கிள் நம்ம எப்படி எழுத போறோம், சிஏபி. அதாவது ஏபிசி இந்த ட்ரையாங்கிள் வந்து ஏபிசின்னு இருக்கு இல்லையா,
இப்படிதான் சுத்தணும். சிமிலாரிட்டி எழுதும் போது இப்படிதான் சுத்தணும். ஏன்னா அந்த ஆர்டர்ல தான் நான் எடுத்திருக்கேன். புரியுங்களா? அப்ப இது ஆங்கிள் ஏவை நம்ம எப்படி எழுதணும்னா பிஏசின்னு எழுதக்கூடாது. ஏன்னா இப்படி வந்துடும். அது நான் சுத்துறது இப்படி. அப்ப இந்த ஏங்கிற ஆங்கிள் எப்படி எழுதணும்? சிஏபி தான் எழுதணும். புரியுதுங்களா? சோ இப்ப இந்த ஆங்கிள் ஏ வந்து 90 டிகிரி. அதே மாதிரி இந்த எல்ஓசி ட்ரையாங்கிள் இந்த ஆங்கிள் எல் வந்து 90 டிகிரி. அப்ப இந்த எல்ங்கிறது எப்படி எழுதணும்? இப்படி சுத்துற. அப்ப எப்படி வரணும்? சிஎல்ஓன்னு வரணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓஎல்சின்னு இந்த எல் ஆங்கிள் எழுத கூடாது. ஏன்னா நான் டயக்ராம் நேம் எப்படி எழுதியிருக்கேன்? எல்ஓசின்னு தான் எடுத்திருக்கேன். புரியுதுங்களா? ஓகே. இப்போ இது ரெண்டுத்துலயும் இது 90 டிகிரின்னு சொல்ல போறோம். அது 90 டிகிரினா என்ன அர்த்தம்? ஆங்கிள் சிஏபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சிஎல்ஓ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ ஒரு ஆங்கிள் ஈக்குவல்னு வந்துருச்சு. ஸோ சிமிலாரிட்டினா ரெண்டு ஆங்கிள் ஏஏ சிமிலாரிட்டி ரெண்டு ஆங்கிள் ப்ரூவ் பண்ணணும். ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்லணும். அடுத்தது இப்ப ஏபிசி எல்ஓசி பார்த்தாலே தெரியுது. சிங்கிற ஆல்பபெட் வந்து காமனா இருக்கு. அப்ப சிங்கிற ஆல்பபெட் ரெண்டுத்துலயும் வருது. அப்ப சி வந்து என்னது? காமன் ஆங்கிள். கரெக்டுங்களா? ஸோ ஆங்கிள் சி ஈக்குவல் டு ஆங்கிள் சி விச் இஸ் என்னது? காமன் ஆங்கிள். ஸோ இது ரெண்டு என்னாச்சுன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் வந்து ஏஏ சிமிலாரிட்டி படி சிமிலரா இருக்குன்னு அர்த்தம். ஸோ தேர்ஃபோர் ட்ரையாங்கிள் சிஏபி அண்ட் சிஎல்ஓ ஆர் சிமிலர் பை ஏஏ சிமிலாரிட்டின்னு எழுத போறோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்ததுனால இந்த ஏபிசி ட்ரையாங்கிள் இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் எல்ஓசி பை ஏஏ சிமிலாரிட்டி. சரி, இப்போ இன்னொரு டவுட் பாருங்க உங்களுக்கு. ஏன் இந்த நேம் நம்ம இப்படிதான் எடுக்கணுமா? ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் ஏன் நீங்க இப்படிதான் எடுக்கணுமா? இப்படி எடுக்க கூடாதா? எடுக்கலாம். ஆனா இங்க எப்படி எடுத்திருக்கீங்களோ அந்த ஆர்டர்ல இதை எழுதிக்கோங்கன்னு சொல்றேன். புரியுதுங்களா? இப்ப நீங்க எல்ஓசின்னு எடுத்திருக்கேன்ல, எல்ஓசி ஏபிசி அப்படின்னு எடுத்திருக்கேன். ஏபிசி எல்ஓசி எப்பவுமே நம்ம நேமிங் எடுக்கும்போது இப்படிதானே போவோம். அதனால அந்த ஆர்டர்ல எடுத்திருக்கேன். நீங்க சிஎல்ஓன்னு கூட எடுக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கோங்கன்னு சொல்றேன் இந்த ஆங்கிள்ஸ் எழுதும் போது. ஓகே. ஸோ இது சிமிலாரிட்டியா இருக்கிறதுனால, சிமிலாரிட்டினா என்ன அர்த்தம்? சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலா இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? இப்போ நம்ம எப்படி எழுதுவோம் சைட்ஸை? ஏபி பை எல்ஓ இஸ் ஈக்குவல் டு பிசி பை ஓசி இஸ் ஈக்குவல் டு சிஏ பை சிஎல். கரெக்டுங்களா? இப்போ இதுல என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ எடுத்துக்க போறோம். ஏதாவது ரெண்டு பேர் மட்டும் எடுத்துக்க போறோம். ஏபி வந்து ஏ பை எல்ஓ வந்து ஹெச் இஸ் ஈக்குவல் டு பிசி பை ஓசி. பிசி பை ஓசி, பிசியும் ஒன்றும் தெரியாது, ஓசியும் ஒன்றும் தெரியாது. அப்ப இதை அப்படியே என்ன பண்ணிருங்க, விட்டுருங்க. அடுத்தது சிஏ. சிஏங்கிறது என்னது? பி. பி பை சிஎல். சிஎல் என்னது? எக்ஸ். ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் இருந்து ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்? இப்போ இதுல இருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ கூட நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ்ஏ ஈக்குவல் டு பிஹெச்னு வருமா? அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பிஹெச் பை ஏ அப்படின்னு கிடைக்குது. ஏன் இப்படி நம்ம பண்றோம் அப்படின்னா, ஹெச்சோட ஹைட் தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஹெச் தான் வந்து என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ வந்து பிஹெச் பை ஏன் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம இதை வந்து ஈக்குவேஷன் 1 நேம் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ எடுத்தோம் இல்லையா இந்த ரெண்டு ட்ரையாங்கிள், இதே மாதிரி அகைன் எடுக்க போறோம். ஓகே. அடுத்த குட்டி ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்க போறோம். ஓகே. ஸோ அடுத்த ட்ரையாங்கிள் என்னன்னா இந்த ட்ரையாங்கிள், இந்த ஏஎல்ஓ, இந்த குட்டி ட்ரையாங்கிளோட அடுத்த பெரிய ட்ரையாங்கிள் எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த குட்டி ட்ரையாங்கிளும் இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்தோம். இப்போ இந்த குட்டி ட்ரையாங்கிள் இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்து அதே சிமிலாரிட்டி கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம். புரியுதுங்களா? ஏன் அப்படி எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த XY வரதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. இப்ப இந்த குட்டி ட்ரையாங்கிள் எடுத்தா எக்ஸோட வேல்யூ கிடைச்சது, இந்த குட்டி ட்ரையாங்கிள் எடுத்தா ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே. இப்போ அடுத்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு போலாம். அடுத்த ரெண்டு ட்ரையாங்கிள் பாத்தீங்கன்னா இன் ட்ரையாங்கிள் ஏஎல்ஓ அண்ட் ட்ரையாங்கிள் ஏசிடி எடுக்கிறேன். ஸோ ஏஎல்ஓ ஏசிடி எடுத்திருக்கேன். இதே மாதிரி வந்து ஏஏ சிமிலாரிட்டி வருதான்னு பார்க்கணும். ஸோ இதுல பார்த்தாலே தெரியுது ஏஏ காமனா இருக்கு. அப்ப ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் ஏன்னு போட்டுக்கலாம். காமன் ஆங்கிள் இது. இப்ப ஏஎல்ஓ ஏசிடில வேற என்ன ஈக்குவலா இருக்குன்னு பார்க்கணும். ஏஎல்ஓ ஏசிடி. ஸோ அப்ப என்ன வருது பாருங்க, ஏஎல்ஓ ஏசிடில 90 டிகிரி வருது பாருங்க. சியும் எல்லும் 90 டிகிரி.
சரிதுங்களா? அப்ப ஏஎல்ஓ ஏஎல்ஓன்னு எடுத்திருக்கேன். அப்ப ஆங்கிள் ஏஎல்ஓ ஈக்குவல் டு ஆங்கிள் ஏசிடி எழுதலாம் இல்லையா? ரெண்டுமே 90 டிகிரி. ஓகே, ஸோ angle ALO equal to angle ACD is equal to 90 degree. So AA similarity வந்ததுனால therefore triangle ALO is similar to triangle ACD by AA similarity ன்னு எழுதிடலாம். சரிங்களா? AA similarity படி இது என்னாச்சு? சிமிலர் ஆயிருச்சு. இப்போ இது ரெண்டும் சிமிலரா இருக்கிறதுனால சைட்ஸை வந்து ப்ரொபோஷனல் எழுதுறோம். சைட்ஸ் ப்ரொபோஷனல் மீன்ஸ் 1 to 1 2 2 3 2 3 3 1 3 1 அந்த மாதிரி எழுதுறோம். AL by AC equal to LO by CD equal to OA by DA. சரிங்களா? இப்போ வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். AL AC வேல்யூ இருக்கான்னு பாருங்க. AL YA AC P அப்போ Y by P அப்படின்னு கிடைச்சிருக்கு. Y by P equal to LO by CD LO by CD என்னது H by B என்ன வந்திருக்கு? H by B. OA DA இருக்காது, ஏன்னா இதான் ரெண்டு தான் இருக்கும். OA DA இல்ல, அப்ப அது வந்து என்ன பண்ணிருங்க, இது வேண்டாம், நெக்லெக்ட். இது எழுதிட்டு இதோட வேல்யூ ஸ்கேல் எழுத வேண்டாம். ஓகே, இப்போ அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி y-ஓட வேல்யூ. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணா YB ஈக்குவல் டு PH கிடைக்கும். அப்போ y-ஓட வேல்யூ PH by Bன்னு கிடைச்சிருக்கு. இதை வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ எக்ஸையும் ஒய்யையும் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் என்ன பண்ண போறோம்னா ஆட் பண்ண போறோம். ஸோ ஆடிங் ஈக்குவேஷன் 1 and 2 ஆட் பண்ண போறோம். ஸோ 1 and 2 ஆட் பண்ண போறோம். எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து PH by A பிளஸ் செகண்ட் ஈக்குவேஷன் வந்து PH by B. இப்போ இதுல இருந்து PH வந்து நம்ம காமன் எடுக்கலாம் இல்லையா? அதே மாதிரி இந்த எக்ஸ் பிளஸ் ஒய்யோட வேல்யூவை Pன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம டயக்ராம்ல எடுத்திருக்கோம். என்ன எடுத்திருக்கோம்? எக்ஸும் ஒய்யும். எக்ஸ் பிளஸ் ஒய்னா அதோட வேல்யூ என்ன? P. ஏன்னா இது ஃபுல்லா P இல்லையா? இப்போ இதுல இருந்து நான் PH காமனா எடுக்கிறேன். PH காமனா எடுக்கிறதுனால 1 by A பிளஸ் 1 by Bன்னு கிடைக்கும். அதாவது PH வெளியே போயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறது 1 by A, பேலன்ஸ் இருக்கிறது 1 by B. இப்போ அடுத்து வந்து இந்த P by இந்த PH வந்து இந்த பக்கம் கொண்டு வந்தால டிவைட்ல வந்துடும். இந்த Pயும் கேன்சல் ஆயிரும். அடுத்து என்ன பண்ணலாம்னா இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப B பிளஸ் A by ABன்னு வந்துருச்சு. அப்ப இந்த பக்கம் என்ன இருக்கு? 1 by H is equal to B plus A by ABன்னு வந்திருக்கு. ஆனா நமக்கு கொஸ்டின்ல வந்து H தான் நமக்கு தேவை. அப்ப டேக்கிங் என்ன பண்றோம்? ரெசிப்ரோக்கல். இதை ரெசிப்ரோக்கல் பண்ணா H-ஓட வேல்யூ கிடைச்சிரும். டேக்கிங் ரெசிப்ரோக்கல். அப்ப H equal to இந்த பக்கமும் ரெசிப்ரோக்கல் பண்ணணும். AB by A plus B. ஸோ இதுதான் வந்து கொஸ்டின்ல ப்ரூவ் பண்ண சொன்னது நம்மளுக்கு. ஸோ hence the height of intersection of the lines joining the top of the each pole to the foot of the opposite pole is AB by A plus B meters. இதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எழுதியிருந்தோம் பாருங்க. ப்ரூவ் தட் இந்த ஹைட் வந்து AB by A plus Bன்னு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அதுதான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த சிமிலாரிட்டின்னு எடுக்கிறோம் இல்லையா? அதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லா, ரொம்ப இம்பார்ட்டண்டா, பொறுமையா பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்டரா எழுத தெரியலனாலும் பரவாயில்ல, நீங்க எழுதுங்க, தப்பு கிடையாது. ஓகே, இந்த மாதிரி தான் எடுக்கணுமா அப்படின்லாம் கிடையாது. நேமிங்ஸ் மாத்தி கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி எழுதலாம். ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன? ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு AA சிமிலாரிட்டி படி சொல்லிட்டு அதோட சைட்ஸ் வந்து ப்ரொபோஷனலா எடுக்கணும். அவ்வளவுதான். ஸோ எந்தெந்த ட்ரையாங்கிள் எடுக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எக்ஸ் வர ட்ரையாங்கிளோட ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணிட்டு அடுத்து Y வர ட்ரையாங்கிளோட நம்ம என்ன பண்ணிருக்கோம்? கம்பேர் பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். மற்றபடி சிம்பிள் கான்செப்ட் தான். இதுல இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் வந்து ஆட் பண்ணணும். அப்பதான் எக்ஸ் பிளஸ் ஒய் P அப்படிங்கிற வேல்யூ நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ அதனால வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் இந்த செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்றோம்? ஆட் பண்றதுனால நம்மளுக்கு வந்து சம் ஈஸியா முடிஞ்சிருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தியரிட்டிக்கல் வந்து எப்பயுமே நிறைய பேர் நம்ம விரும்ப மாட்டோம். பட் நீங்க ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் வந்து எப்பவுமே விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஹையர் கிளாஸஸ் போக போக ஃபுல் அண்ட் ஃபுல் தியரிட்டிக்கல் தான் இருக்கும். இந்த மாதிரி தியரி ஜாமெட்ரி தான் இருக்கும். ஓகே, ஸோ அதனால தியரிட்டிக்கல் வந்து கொஞ்சம் இப்பவே படிக்க ஆரம்பிச்சிருங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிருங்க.
நீங்கள் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணீங்களா உங்களுக்கு வந்து ஈஸியாக நெக்லெக்ட் பண்ணிடக்கூடாது. இந்த சாப்டர் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நெக்லெக்ட் பண்ணிடக்கூடாது. எப்பயும் போல் அதையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஈஸியாக அமையும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். Bye bye.